புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. பாமக நிர்வாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையிலான மோதல் 8 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. ராமதாஸ் தன் மகள் வழி பேரன் முகுந்தனை பாமக இளைஞரணி தலைவராக நியமித்தார். அதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே அரசியலில் இருந்து முகுந்தன் ஒதுங்கினார். தன் மகன் முகுந்தனை ஏற்காததால் கோபமடைந்த ஸ்ரீ காந்திமதி தன் சகோதரர் அன்புமணிக்கு எதிராக அரசியலில் களமிறங்கியுள்ளார். பாமக நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு, பூம்புகார் மகளிர் மாநாடு என கட்சியின் முக்கிய நிகழ்வுகளில் ராமதாஸுக்கு இணையாக அவரும் மேடையில் அமர்ந்திருந்தார். தற்போது சட்டசபை தொகுதி வாரியாக அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல் ஸ்ரீ காந்திமதியும் தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் செல்ல முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக கட்சியினர் ஏற்பாடு செய்யும் சிறு சிறு நிகழ்வுகளில் பங்கேற்க இருப்பதாகவும் பாமகவினர் தெரிவிக்கின்றனர். முதல் நிகழ்ச்சியாக கும்பகோணம் கல்வி மாவட்ட அளவில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கும் விழாவில் ஸ்ரீ காந்திமதி நேற்று பங்கேற்க இருந்தார். இதற்கு ஏற்பாடு செய்திருந்த பாமக தஞ்சை மாவட்ட செயலரும் ஆடுதுறை பேரூராட்சி தலைவருமான ஸ்டாலின் மீது வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி நடந்தது. இதனால் இந்நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சில நாட்களில் இந்நிகழ்ச்சி நடக்கும் என்றும் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுதும் கட்சி நிகழ்ச்சிகளில் ஸ்ரீ காந்திமதி பங்கேற்பார் என்றும் பாமகவினர் தெரிவிக்கின்றனர்.